ஆப்வியஸ்லி பிரசன்ட் தான் போயிருக்கு. நான் போயிருக்க மாட்டேன். நான் அந்த டிசிஷனை எடுத்திருக்க மாட்டேன். பிகாஸ் வந்து எனக்கு குழந்தைங்க வந்து யார் கூடயும் வேற அட்டாச்சும் கிடையாது. யாருமே இல்லை பார்த்துக்கிறதுக்கும். ஸோ ஆப்ஷனே இல்லை. ஸோ ரூல்ட் அவுட் ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்லிட்டோம், இது ரூல்ட் அவுட் நடக்காது அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் வந்து யோசிச்சேன், இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இவருக்கு அந்த இடம் வேணும்னா நான் இப்போ போய் தான் ஆகணும். அப்படின்ற ஒரு டைம்ல வந்து சாண்ட்ரா இருந்தால் தான் பிரஜினுக்கும் அங்கே வர முடியும் அப்படின்னு அவங்களே சொல்லும்போது எனக்கு வந்து இப்போ பிரஜினா குழந்தைங்களா அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்துடுச்சு. ஸோ எந்த டிசிஷன் எடுப்பேன் அப்படின்னா, சரி குழந்தைங்களுக்கு அவங்களோட ஃப்யூச்சரு, பிரஜினோட கெரியரு, ஃபைனான்ஷியல் இது 3மே சேரும்போது எனக்கு வந்து ஓகே நான் கூட சேர்ந்து போயிடலாம். ஆனால் ஐ வாஸ் நாட் அட் ஆல் ப்ரிப்பேர்ட். கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு மேக்கப் தெரியல, ட்ரெஸ்ஸு கிடைக்கல, யாரும் என் கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லாமல் இருந்தது. ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். ட்ரெஸ்ஸு கிடைக்கல எனக்கு. மேக்கப் எனக்கு வந்து நான் ஐ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி இருந்தது. ஒன்றுமே தெரியல எனக்கு. எனக்கு எது எப்படி போடணும், என்ன வாங்கிட்டு போகணும், இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஒரு குழந்தை திரும்ப வந்து ஒர்க் போகிற மாதிரி எனக்கு இருந்தது.